மோடி தங்கிய ஹோட்டலில் லட்சக்கணக்கில் மோசடி. ஹோட்டல் நிர்வாகம் எச்சரிக்கை. அதிர்ச்சியில் பாஜகவினர். வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கர்நாடகா மாநிலம் சம்ராசட் நகரில் குண்டூலுப்பேட்டையில் உள்ள பந்திப்பூர் வனப்பகுதியில் தேசிய புலிகள் காப்பகத்தில் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். மோடி பொன் விழாவில் பங்கேற்றதுடன் பந்திப்பூர் வனப்பகுதியில் சவாரி சென்று வனவிலங்குகளை பார்த்து ரசித்து வனவிலங்குகள் பறவைகளை தனது கேமராவின் மூலம் படம் பிடித்தார். இதையொட்டி பிரதமர் மோடி மைசூருவில் உள்ள பிரபல நட்சத்திர ஓட்டல் ஒன்றில் தங்கியிருந்தார். அவருடன் வந்த அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளும் பலத்த பாதுகாப்புடன் அந்த ஓட்டலிலேயே தங்கியிருந்தனர். விழா கொண்டாட்டத்தின் திட்டத்திற்காக செலவு 6 கோடி ஆகும். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கான தொகை 3 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டது. பிறகு கூடுதல் நிகழ்ச்சிகள் சேர்க்கப்பட்டதால் செலவு தொகை 6.33 கோடியாக மாற்றப்பட்டது. இதுவரை 3 கோடி தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. பிரதமர் மோடி, வனத்துறை அதிகாரிகள், பாதுகாவலர்கள் மைசூரில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் தங்கியதற்கான கட்டண தொகை ரூபாய் 80 லட்சம் ஆகும். ஆனால் ஓராண்டுக்கு மேல் ஆகியும் இதுவரையில் ஓட்டலில் தங்கியிருந்ததற்கான கட்டணம் செலுத்தப்படவில்லை என்று தெரிகிறது. வனத்துறை பிரதமர் மோடி மற்றும் அதிகாரிகள் ஓட்டலில் தங்கியதற்கான செலவுகளை மாநில அரசுதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. எனவே கர்நாடக அரசுதான் ஓட்டலுக்கான தொகையை செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆயினும் இதுவரை கர்நாடக அரசு ஓட்டலுக்கான பாக்கி தொகையை செலுத்தவில்லை. மைசூரில் உள்ள பிரபல ஓட்டல் நிர்வாகம் கர்நாடக வனத்துறைக்கு எழுதிய கடிதத்தில், எங்கள் ஓட்டலில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் சலுகையை பயன்படுத்தியதற்கான கட்டணம் 80 லட்சம் செலுத்த வேண்டும். ஓராண்டாக அந்த கட்டண பாக்கியை செலுத்தாமல் இருப்பதால் 18% வட்டியுடன் 94,40,000 ரூபாயை செலுத்த வேண்டும். வருகிற 1ஆம் தேதிக்குள் இந்த தொகையை செலுத்தாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இது கர்நாடக அரசுக்கு இக்கட்டான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி தங்கிய பிரபல நட்சத்திர ஓட்டலின் கடன் பாக்கியின் விவகாரம் நாட்டின் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் லோக்சபா தேர்தல் நேரத்தில் ஏற்கனவே பாஜக மீது பல்வேறு புகார்கள் அடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் மோடி மீது பகீர் குற்றச்சாட்டு வந்திருப்பது தேர்தல் நேரத்தில் பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைத்தை ஏற்படுத்தி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்கின்றனர். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.